தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்த பொது வேலைநிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் புறப்பட்ட கப்பலை கடலில் குதித்து நிறுத்தி துறைமுக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், என்ன நிகழ்ந்தது? தற்போது இந்த விவகாரம் சரி செய்யப்பட்டிருக்கா? அதாவது பொது வேலை நிறுத்தத்தின் காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் இன்று காலை 6 மணி முதலே வேலை நிறுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தம் முற்றிலுமாக 100% தூத்துக்குடி துறைமுகத்தில் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி பணிகள் முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. வழக்கமா துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் வருதுன்னா அந்த கப்பலை கரையில நிறுத்தம் செஞ்ச உடனே அதை ஆங்கர் பண்ணி முடிச்ச உடனே அதை கரையில இருக்கக்கூடிய இதுல கயிறால அந்த கப்பலை கட்டக்கூடிய பணியில துறைமுக ஊழியர்கள் ஈடுபடுவாங்க. சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி முடிஞ்சு அந்த கப்பல் புறப்படும் போது அந்த கயிறு அவிழ்க்கக்கூடிய பணியையும் துறைமுக ஊழியர்கள் தான் மேற்கொள்வாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்துல சரக்குகள்லாம் ஏற்றி, அதாவது இங்க இருந்து காற்றாலையினுடைய இறகுகளை ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு புறப்படுவதற்கு தயாராக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பலினுடைய அந்த கயிறு அவிழ்க்கக்கூடிய பணியை செய்யறதுக்கு துறைமுக ஊழியர்கள் இன்னைக்கு இல்லை. காரணம், வேலை நிறுத்தத்தின் காரணமாக அந்த பகுதியில் யாரும் இல்லை. அதே சமயத்தில் துறைமுக நிர்வாகம் அந்த கயிறு அவிழ்க்கக்கூடிய பணியில மாற்றுத் தொழிலாளர்களை பயன்படுத்தி அந்த கயிறு அவிழ்க்க முயற்சி பண்ணது. இதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அனைவரும் அந்த இடத்துல போய் அந்த கயிறு அவிழ்க்க முற்பட்ட அதிகாரிகளோடையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோடையும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த வாக்குவாதம் முற்றி இருந்த நிலையில கப்பல் புறப்பட தயாரானது. இதனால கப்பலை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல துறைமுக ஊழியர்கள் கடல்ல ஒரு 3 பேர் கடல்ல குதிச்சு அந்த கப்பலின் முன்பகுதியில மிதந்தாங்க. இதையடுத்து அந்த கப்பல் புறப்படல, அதே இடத்துல நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தற்சமய நிலவரப்படி கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஊழியர்களுடைய போராட்டம் காரணமாக அந்த கப்பல் புறப்பட்ட இடத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்கு நன்றி முரளி. குதி ஓட்டு விடாது.